ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த புறம்போக்க பத்தி தான் இன்னைக்கு பேசணும். ஒரு மேடையில நின்று பெண்களை அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசியிருக்கான். விஜய் பிடிக்குதுன்னா பனையூர்ல பங்களா இருக்கு, நிறைய ரூம் இருக்கு, போய் படுத்துக்க, நாங்க என்ன கேட்கவா போறோம்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை வந்துட்டு நிறைய பங்களாவுக்கு ரூமுக்கு அனுப்பிதான் இன்னைக்கு நீ இந்த பதவியில இருக்கியாடா? ஏண்டா பொறுக்கி நாயே? இந்த பொதுமக்களும் இந்த பெண்களும் ஓட்டு போட்டதுனாலதான் உனக்கு இந்த பதவி. உங்க ஆட்சியிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க, உங்க ஆட்சியிலேயே பெண்களை மதிச்சிருக்கீங்க. இதை விடவா பெண்களை கேவலமா பேசணும்? உன் பொண்ணுக்கு வந்து உன்னை பிடிக்குதுன்னா நீ போயிருவே உன் பொண்ணு கூட. உன் பொண்டாட்டி பொண்ணை பேசுனா உனக்கு எப்படி கோவம் வருமோ இதே மாதிரிதான் அவங்கவுங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களை பேசுறப்ப எல்லாத்துக்குமே கோவம் வரும். இவன் பேசுறப்ப உட்காந்து மேடையில சிரிக்கிறாங்க. உங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் இல்ல, இதே பேச்சுதான் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல பேசுறப்ப கரெக்டான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அவனை செருப்ப கழட்டி அந்த இடத்துல அடிச்சிருப்பீங்க. எப்படி நீ பெண் இந்த மாதிரி பேசலான்ட்டு நீங்க தான் பேச விட்டே வேடிக்கை பாக்குறீங்க. நீங்க பேசுன்னு சொல்ல போய் தான் அவன் அந்த அளவுக்கு மேடையில வந்து பேசுறான். அந்த புறம்போக்கு நாயெல்லாம் இன்னைக்கு பேசுற அளவுக்கு பெண்களை வந்து இழிவுபடுத்துற அளவுக்கு ஆயிருச்சு. இதுக்கு மேலேயுமாங்க இந்த ஆட்சி இருக்கணும்? யோசிச்சு சிந்திச்சு, உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் அவ்வளவு முக்கியமானது. யோசிச்சு ஓட்டு போடுங்க.